ஹூ கண்ட்ரோல்ஸ் வாட்டர்னு நினைக்கிறீங்க? இப்போ வாட்டர் வந்து நீங்க வாட்டர் பேக்கெட் அது வந்து வந்துட்டு போயிருச்சு, நல்ல வேலை அது போயிருச்சு. பட் திருப்பியும் வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்லாம் இருக்கு. ஸோ நீர்நிலைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்தது. நீர்நிலைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் போயிட்டு இல்லை வீட்டிலேருந்து யாரும் போயிட்டு குடத்துல எடுத்துகிட்டு வரோம், சூட வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். அப்படி இருந்துச்சு. நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா தோண்டி அதுலேருந்து ஊற்றுலேருந்து இல்லை கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து இல்லை குழாவில் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிது. பட் வாட்டர் பாடிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கு. எனக்கும் வாட்டருக்கான ஆக்சஸ் வந்து இப்போ இன்னைக்கு முற்றிலுமா போச்சு. அப்படி இருந்தாலும் அது கெட்ட தண்ணி, அதில் நம்ம கை கால் கூட வைக்க மாட்டோம். பாட்டில் வாட்டர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தண்ணி கேன். ஸோ பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டரோட அந்த ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு சேஞ்ச் ஆகி இந்த தண்ணி கேன் பழக்கத்தை விட்டு நம்மளால போக முடியாது போல இருக்கு. ஸோ ஹூ கண்ட்ரோல்ஸ் வாட்டர் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக நீங்கள் கண்ணு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் வாட்டர் கேன் மட்டும்தான் தெரியுது. சரி, அதை தாண்டி நம்ம வந்து வாட்டரை விட்டு நம்ம வெளில வந்துட்டோம். நம்ம வாட்டரோட கொமடிட்டிங்கிறது வாட்டர் ஒரு கொமடிட்டியா மாறிடுச்சு. நம்மளுடைய ரைட்ஸுங்கிறத தாண்டி, நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு கொமடிட்டியா மாறிடுச்சு. அது நீ காசு கொடுத்து தான் வாங்கணுங்கிற சூழல் உருவாயிடுச்சு. முழுக்க முழுக்க வாட்டர், தண்ணீர், நீர் அப்படிங்கிறது இனிமே மக்களுடைய கைகளில் கிடையாது. உங்க வீட்டில் நீங்க போர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது கூட இன்னும் அதிகபட்சம் ஒரு 30-40 வருஷம் தான். அதாவது நிலத்தடி நீர் இருக்காது சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கான அதிகாரத்தை பறிச்சிருவாங்க. இப்பவே நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வாட்டர் மீட்டர் வந்துருச்சு. வாட்டர் மீட்டர், ஆமா. நீங்க எந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வரி கட்ட போறீங்க. அந்த வரியை வசூலிக்க போறது ஒரு பிரைவேட் கம்பெனியா தான் வரும். ஆல்மோஸ்ட் அது வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு நாட்டுல நடந்தது, பொலிவியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல. பொலிவியால என்ன பண்ணாங்கன்னா, நாங்க தான் உங்களுக்கு தண்ணி தருவோம், அந்த தண்ணிக்கு நீங்க வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கிட்ட ரைட்ஸ் கொடுத்தாங்க அந்த கவர்மெண்ட். அந்த கம்பெனி நாங்கள் தான் வாட்டர் பைப்லாம் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணுங்கன்னு வரியை வந்து அதிகமாக்குனாங்க. அதாவது யூசேஜ் சார்ஜஸ் வந்து அதிகமாக்குனாங்க. இவ்வளோலாம் என்னால் காசு கட்ட முடியாதுப்பா, நான் விவசாயம்லாம் வேறு பண்ணணும், எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துலையும் ஊற்றுலையும் தண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்க. கிணத்து ஊற்றுல இருக்கிற தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு புது ரூல் போட்டாங்க. சரி, மழை பெய்யுதுல, மழையில் இருக்கக்கூடிய தண்ணியாவது குடிச்சுக்கலாம் அப்படின்னு மழை தண்ணியை பிடிச்சாங்க. அப்போவும் அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணி கூட எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய புரட்சியாக வெடிச்சு அந்த கவர்மெண்ட்டே டாப்பிள் பண்ணி அந்த கம்பெனி அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அந்த கம்பெனி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஸ்கேரியா இருக்கு இந்த ஸ்டோரி. மேட் மேக்ஸ் படத்துல வர மாதிரி. இன்னும் கொஞ்சம் இது நான் படித்தது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 years பிஃபோர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுட்டேன். இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க? வாட்டர் மீட்டரை பற்றி நானும் அந்த செய்தி கண்ணு முன்னாடி வந்து போய் இல்லை, இப்போ வாட்டர் மீட்டர் வந்துருச்சு. நிறைய மெட்ரோபாலிட்டன்ஸில் வந்து வாட்டர் மீட்டர் வந்துருச்சு. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வாட்டர் மீட்டர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற தண்ணிக்கு தானே காசு. முன்னாடிலாம் வந்து தண்ணிக்குன்னு மொத்தமாக காசு வாங்கினாங்க, மோட்டர் போட்டாங்க, சாம்பிளா போய் பிடிச்ச எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் எனக்கு மட்டும் தானே, ஏன்னா நான் கம்மியா யூஸ் பண்ணா கம்மியா, எனக்கு அதிகமா யூஸ் பண்ணா அதிகமா. வலையில போயிட்டு ஆடு சிக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஈஸியா இருக்கே, நல்ல வரி கட்டுறது சிம்பிளா இருக்கே அப்படின்னு தோணுது. ஆனா வந்து கொஞ்ச நாள்ல அது உங்களுக்கான ரைட்ஸே கிடையாது. ப்ரோ, அது சொன்னா புரியாதுங்க. காத்த நீ எவ்வளவு சுவாசிக்கணும்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈக்குவல் தான்டா இது. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க அன்னைக்கு இப்போ 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், அர்பனைசேஷன்னால வந்து ப்ராப்பர் பிளானிங், டவுன் பிளானிங்கிறது நம்ம இப்போ பண்றதே கிடையாது. இப்போ நீங்க அதிகமான அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்கு. வாட்டர் பாடிஸ்லாம் எது, அந்த வாட்டர் பாடிஸ்க்கு போக வேண்டிய பாத்துலாம் எது, அந்த பாத்துலாம் நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், அதை தாண்டி நம்ம வந்து எப்படி வந்து அர்பனைசேஷன் ஆகணும், டெவலப்மெண்ட் அங்கங்கே பண்ணணும், அது கரெக்டாக அது ஆயிருக்கா, இது எல்லாமே செக்மேட் வைக்கிறதுக்கான ப்ராப்பர் சிஸ்டம்ங்கிறது இங்கே இல்லை. இருக்கு, எல்லாமே வந்து பேப்பரில் இருக்கு, இப்படிதான் வைக்கணும் அப்படி. ஆனால் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான சரியான ஆட்கள், சரியான ஒரு சிஸ்டம்ங்கிறது இல்லை. ஃபியூச்சரில் இன்னைக்கு நமக்கு சென்னைக்கே வந்து வாட்டர் டேங்க்ஸ் இருக்கு இல்லையா, சோழவரம் இருக்கு, செம்பரம்பாக்கம் இருக்கு, இது எல்லாமே கொஞ்சமாக சுருங்கிட்டே குறையும். இல்லைன்னா அதுக்கு தண்ணி வராது. ஏன்னா அதுக்கு வர வேண்டிய நீர்வழி பாதைகள் எல்லாமே வந்து அடைபட்டுருச்சு. கொஞ்ச நாள்ல வந்து அதுக்கு தண்ணியே வராது. தண்ணி வரலன்னு என்ன ஆகும்னா மறுபடியும் போர் போடுவோம், இது போடுவோம், இல்லைன்னா எங்க இருந்தாவது கொண்டு வரணும்னு நம்ம யோசிப்போம். அந்த இடத்துல இருந்து வரும்போது இப்பவே ஆல்ரெடி ஆக்சஸ் கிடையாது, அதுல இருந்து வரும்போது இன்னும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. நான் சொல்றதுதான் உங்களுக்கு ரேட்டு வரும். கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் பிளேயர் கிட்ட கொடுப்பாங்க. பிரைவேட் பிளேயர் நான் தான் எடுத்துட்டு வரேன், உன் வீட்டுக்கு நான் தான் தண்ணி எடுத்துட்டு வரேன், நான் சொல்றது ரேட்டு வாங்கிக்கோன்னு வாங்க. கேட்டா கேளு. நான் குடிக்கிற தண்ணியை பத்தி கேட்டேன், நீங்க குளிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை அப்படிங்கிறீங்க.
அதுல அந்த தண்ணி கேன் கலாச்சாரம் இருக்குல்ல, அது பாத்தீங்களா? அது வந்து நான் இப்போ early 2000s ஏதோ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல போனா அங்க வந்து கரெக்டா வச்சிருப்பாங்க. நான் ஹாஸ்டல்ல படிச்சேன். என் ஹாஸ்டல்ல தான் ஃபர்ஸ்ட் நான் தண்ணி கேனே பார்த்தேன். எங்க வீட்டுக்கிட்டலாம் அப்படி ஒரு கேன் வந்து காலி கேனுக்குள்ள பார்த்ததே இல்லை. இன்னைக்கு எல்லா தெருவுலயுமே ஒரு அயன் கடை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே தண்ணி கேனும் போர்வை பொத்தி போட்டு வித்துட்டு இருக்காரு. திருப்பி நம்மளால ரிவர்ஸ் பண்ணவே முடியாதுல்ல. முடியாது. இப்போ அவங்களாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஏதாவது தனியாக ஊற்று வரும், இல்லைன்னா ஏதாவது மெட்ரோ வாட்டரோட கனெக்ஷனில் ஏதாவது ஒன்று காசு கட்டி ஒரு டெண்டர் மாதிரி எடுத்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் அவங்களுக்குமே வந்து இது மாறலாம். அவங்களும் ஒன் ஆஃப் த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸாக மாறலாம். நான் சொல்ல புரியுதா? புரியுதுங்க. ஒரு பிகர் ஒரு 4 கம்பெனி இருக்காங்கன்னா 4 கம்பெனி தான் உங்க வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்து தருவாங்க. அவங்களுக்கு இல்லை வேலை செய்ய போற ஆட்களா அவங்க இருப்பாங்களே தவிர தொழில் செய்யற ஆட்களா அவங்க இருக்க முடியாது. எப்படி வந்து ஊபர் ஓலா வந்து ஆட்டோக்காரங்களை பிடிச்சாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க பிடிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி. நிஜமாவே ஸ்கேரியா இருக்குது. வந்துரும். இது ஆனா வெகு தூரத்துலலாம் இல்ல, ஜஸ்ட் லைக் தட். ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ்ல நீங்க அதை பார்க்கலாம். இனிமே உங்களுக்கு தண்ணி உங்களுக்கான உரிமை கிடையாது. உங்களுக்கான உரிமைங்கிறது நிலம், உணவு, இது 2 தான். அது உணவுலேயே இப்போ ஏகப்பட்டது இப்போ பேசிட்டோம். நீ என்ன சாப்பிடு, இப்போ ஒன்றும் இல்லை. கர்நாடகாலலாம் பார்த்தீங்கன்னா இதில் உத்தரப்பிரதேஷ் கர்நாடகாலலாம் வந்து மதிய உணவு திட்டத்தில் முட்டை போடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டை வந்து வெஜிடேரியன் இல்லை அப்படின்னு. வெஜிடேரியன்லாம் இல்லடா, ஆனால் ஏன்டா நாங்கள் சாப்பிடக்கூடாது? ஏன்னா நாங்கள் இது வந்து இந்த வெஜிடேரியனாக இருக்கிறவங்க மட்டும், நான் வெஜிடேரியன் உணவுங்கிறது ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். யார் சொல்கிறா? நீ எதுக்கு சொல்கிற? நான் இங்கே மெஜாரிட்டியாக என்ன சாப்பிட்றாங்க அதுதானே சாப்பிடணும். நீ முட்டை சாப்பிடக்கூடாதுன்ற, நீ முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் வருது. உத்தரப்பிரதேசில் 3-4 இடத்துல வந்து ஸ்கூல்ஸே வந்து அடித்து உடைச்சிருக்காங்க. ஒரு தனியார் மத அமைப்பு வந்து முட்டை அவங்க தான் வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலாக அவங்க தான் ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணணும், அவங்க தான் ஃபுட்டை சமைச்சு டெலிவரி பண்ணணும். அவங்க வந்து நாங்கள் முட்டை கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. பட் WHO க்ரைட்டீரியா படியே குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு கிடைச்சாகணும். அந்த உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஊர்லலாம் கூட முட்டை போடுறாங்க. எக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி மற்ற உணவால அதை வந்து ஃபில் பண்ணவே முடியாது. அது ஈஸியான ப்ரோட்டீன், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் உங்களால. குழந்தைக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனும் அதுல இருக்கு. குழந்தை வந்து 1 வயசு ஆனாலே வந்து நீங்க முட்டை கொடுங்க நல்லா வளருவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முட்டையை வந்து நீங்க வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி தடை செய்யறாங்க. நான் என் தட்டில் என்ன உணவு வரணுங்கிறதே ஒரு சில பேர் தான் டிசைட் பண்ணணும்னு வரும்போது, ஸோ உணவுக்கான உரிமையும் உங்களுக்கு போச்சு. நிலம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அதுவும் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியல. அந்த அரசாங்கத்தோட முட்டை விளம்பரம் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய வரும், பார்த்துருக்கீங்களா? காலையில மாலையில சாப்பிடுங்க, வரதே கிடையாது. இப்போ நீங்க கரண்டா ஒரு 15 இயர்ஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏதாவது ஒரு சாயம், அது மத சாயமாக இருக்கலாம், இல்லை கம்யூனல் சாயமாக இருக்கலாம். இல்லை ஒரு புரளியை கிளப்பி விடுறது, புரளி வரும். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக முட்டையை பற்றி புரளியை கிளப்பி விட்டு வந்துச்சு. இதெல்லாமே வந்து எதுக்குன்னா சாப்பிடாம தடுக்கணும் அப்படின்னு. நான் ரீசெண்டாக வந்து உங்கள் சேனலில் கூட இன்டர்வியூ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வேகன் ஒருத்தர் வந்து அடிச்சு தொச்சுக்கிட்டு இருந்தீங்க. இல்ல நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாத்திரை எடுத்தாங்கள, அடப்பாய் தப்பு பண்ணிட்டியடா, ஐயோ முடிச்சு விட்டாடு காட்டுங்க, பாரி போட்டு பொழந்துட்டாங்க. அவங்களாம் எப்படின்னா இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றது வந்து நீ வந்து மனுஷனே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு, புனிதத்தன்மை, நான் வந்து ரொம்ப ஒரு ஹோலி அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு ஃபுட்டு ஒரு டூலா யூஸ் பண்றது, இது எல்லா காலத்துலயுமே அது நடந்திருக்கு. இப்போ நீங்க ஒரு சில கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா, நாங்க இந்த ஃபுட்டை தான் சாப்பிடுவோங்க, இதை தாண்டி நாங்க சாப்பிட மாட்டோம். ஐயோ கார்லிக்கா, நாங்க அதை சேர்க்க மாட்டோம், நாங்க இதை பண்ண மாட்டோம், நாங்க இதெல்லாம் தான் போட்டு பண்ணுவோம். கார்லிக்கும் சேர்க்க மாட்டோம், கார்லிக் சாப்பிட்றவங்க எங்க கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வருதுன்னா, அது வந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். அது எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு இவ்வளவு பஞ்சாயத்து பண்றாங்க. ஒரு காலகட்டத்துல மாடுங்கிறது முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியா இருந்துச்சு. அதுதான் டூல்ஸுக்கு தேவை. அதாவது விவசாயம் பண்ணாலும் அதுதான், வண்டிகளுக்குனாலும் அதுதான், செக்குலுக்குனாலும் அதுதான், பால் கறக்குனாலும் அதுதான். இது எல்லாத்துக்கும் மாடு இருந்தது. ஒவ்வொரு பெரிய பெரிய இந்த மாதிரியான ஒரு பண்ணை ஓனர்களுக்கான வீடுகள்ல, கொஞ்சம் அப்பர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களோட வீடுகள்லாம் மாடுங்க கண்டிப்பா இருக்கும். அந்த மாடு இறந்த அப்புறம் என்ன பண்ணாங்க? இல்லை அது இறக்க போகிற ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க?
அதை வந்து வித்துருவாங்க. இல்லைன்னா மாடு செத்துருச்சுன்னா யாரு மாட்டு கறி வெட்டுவாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லை மாட்டுக்கறி யார் சாப்பிடுவாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்ப இவங்களுக்கு புனிதத்தன்மை எதுவும் மாறல. இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் பெருசாயிருச்சு, மாட்டோட தேவை இல்லை, மாடு இப்ப புனிதத்தன்மைக்கு மறுபடியும் போயிடுச்சு. இப்போ மாட்டை சாப்பிட்றவங்க எங்களுடைய தெய்வத்தை வந்து நீங்க வஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு எந்த உணவு தேவையோ அந்த உணவை தான் நாம எல்லாம் சாப்பிடணும், நாம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஹைராக்கியை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூலா உணவுங்கிறது பயன்படுது. குஜராத்துக்கு நான் போனேன், சரியா, ஒரு 10 நாள் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபீலிங் வந்து வந்துச்சு. நான் இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முஸ்லிம்ஸோட செட்டில்மெண்ட் தான், மிர்சாப்பூர் அந்த இடத்துல. பிரியாணி கடை வந்து தேடுறேன் கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைச்சாலும் ரொம்ப ஓரமாக ஒழிச்சு ஷையாக வச்சுருக்காங்க. பாய்ங்கெல்லாம் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே. அந்த கடையில் நான் போய் சாப்பிட்டு வந்ததை அது பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து இப்படி பார்த்தாங்க. மோடி அவர்களோட வீடு இருக்குது, அதை போய் ஷூட் பண்ணிட்டு வரலான்னு போனேன். சைடெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்து அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இங்கே கேட்டுட்டேன், வாயை திறந்து, சிக்கனுக்கு. இங்கே வந்து அந்த 18 பட்டி மாதிரி சொல்கிறாங்க, சுத்து வட்டாரத்தில் இது மோடியோட ஊர், இங்கெல்லாம் முட்டையே கிடைக்காது அப்படிங்கிறாங்க ப்ரோ. அப்பதான் புரிஞ்சது, ஓகே எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெருமைங்கிற மாதிரியே தான் அவங்க இருக்காங்க. இப்போ நீங்க இப்போ ஒரு சில ஊர்கள்லாம் போனீங்கன்னா, நீங்க ஈரோடுக்கு நாங்க போயிருந்தோம். ஈரோடுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பீஃப் ஸ்டால் ஃபுல்லா வந்து பாய்ங்களோட பீஃப் ஸ்டால் தான் எல்லா பக்கமும் இருந்தது. சரியான கறியெல்லாம் இருந்தது, பீஃப் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம், சூப்பரா இருந்தது. இதே மாதிரிதான் ஒரு காலகட்டத்துல பல ஊர்கள்ல இருந்திருக்கும். நம்ம அதை எல்லாமே இருந்திருக்கும் இல்ல, மாறிடுச்சு. ஏவன் கடலாம் எவ்வளவு பாத்துருக்கு தெரியுமா? நான் சின்ன வயசுல இங்க சென்னையில இப்ப போர்க்கு கிடைக்கிறது இல்ல தெரியுமா? ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. முன்னாடி போர்க் நல்லா இருக்கும். போர்க் ஸ்ட்ரீட்னே அங்கங்க இருக்கும். ஆமா, அது ஆங்கிலோ நியூஸ் குறைஞ்சிட்டாங்கல்ல, அதனால இல்ல அவங்க தெரியும்ல, அவங்களோட மெயின் பார்ட் நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா அதை தாண்டி போர்க் சாப்பிடுறியா அப்படின்னு ஒரு அதை நோக்கிய ஒரு அவசனை உருவாக்குனனால போர்க்குங்கிறது நல்ல போர்க்கு இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா போர்க் ஏற்றுமதி ஆகுது, அது ஆகுமே, அது பிசினஸ் நல்லாவே ஆகுது. அதுல இருந்து இங்க இருக்கிற ஒரு போர்க் ஏற்றுமதி பண்றவரை இங்க ஒரு கடையை ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஓடாது. போர்க்கா அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் இருக்கு. ஆனா இப்போ நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல எடுத்து பாத்தீங்கன்னா போர்க்குன்னு தேடி பாருங்க, எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப ஹைஃபையா தான் இருக்கும். அது போர்க் இல்லன்னா நீங்க சொன்ன அந்த பேக்கனா ஆக்கி வச்சிருக்காங்களே தவிர்த்து போர்க் அந்த வார்லாம் வந்து ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பீஃப் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பீஃப் நிறைய அதிகமா பீஃப் சாப்பிடுறாங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா டொமேட்டோன்ற ஆப்ல கம்மியா கிடைக்கும் பீஃப். ஓகே, விக்கின்ற ஆப்ல நிறைய கிடைக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா சங்கீதத்தையும் பேசிதான் ஆகணும். நீ பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றப்போ கோவம் வர்ற ஒருத்தங்களுக்கு நம்ம போர்க்கு சாப்பிடறப்பவும் கோவம் வருது. அதுவும் வந்து தப்பு, ரொம்ப தப்பு. அது நாங்களாம் வீடியோ போட்டப்போ வந்து கலவரம் பண்ணி கொந்தளிச்சுட்டாங்களா, போர்க் ஹிஸ்டரி பண்ணிருந்தோம். போர்க் வந்து பச்சையா திட்டினாங்களா, பச்சை ரைட். அதுவும் ஒரு வகையான ஒரு டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் தான் அது. சரி, நான் சாப்பிட்றேன் அப்படியே இதெல்லாம் எங்களுடைய புனித நூல் இதுக்காக தான் அதை சொல்லியிருக்குன்னு நாமளா ஒண்ணு யோசிச்சு எதுவும் பேசக்கூடாது. அவன் எழுதுனவனும் வந்து மனுஷன் தான், எழுதுனவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு புனிதமா மாறிட்டு அவன் எழுதி வச்சிருக்கான். அவன் பியூரிட்டானா எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மதத்துக்கு மாறின ஒரு சில ஊர்ல பாத்தீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அதுலயே வீடியோல சொல்லியிருப்போம். இப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மதம் வந்து இந்த உணவு சாப்பிடக்கூடாது, பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அந்த மதத்துக்கு மாறின இன்னொரு ஊரை சார்ந்த ஒரு நாட்டை சார்ந்த ஒருத்தன் அங்க வந்து என் உடம்புக்கு சூடு வேணும்ப்பா, கொழுப்பு வேணும், அதுக்கு நான் பீஃப் போர்க்கு இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா சாப்பிடுவான், சாப்பிடதான் செய்யறான். மது கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது, பல மதங்கள், எல்லா மதங்களும் மது கூடாதுன்னு சொல்லுது. ஆனா மதுங்கிறதுல ஒயினுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒயினை குடிக்கக்கூடிய மதம் இருக்கு. அவங்களுடைய புனித நாளன்னைக்கு அவங்க மாசத்துக்கு ஒரு நாள் வந்து ஒயின்னு நினைச்சு இங்க உள்ளூர்ல வேற குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயின் தான் குடிக்கிறாங்க. அது இது வேஸ்ட் குடுக்குறாங்களே, அது ஒயினே இல்ல, ஆனா ஒயின் தான் அங்க குடிக்கிறாங்க. நான் ஹோலி கம்யூனியன் எடுக்கிறது நிறுத்தது காரணமே அதுதான். அவங்களுக்கு அது ஒயின் இல்லடா. நீங்க காலையில குளிரா இருந்ததுன்னா ஒரு கட்டிங்க போட்டாதான் அவங்களுக்கு வந்து தேரும். அதனால வந்து பிடிக்க மாட்டேன்னு இது சொல்லுது, புனித நூல் சொல்லுதுன்னு அவங்க சொல்லல, அதுக்கு அவன் பழகிட்டான்ல. அது மாதிரி உன்னுடைய மதம் என்ன, உன் மதம் வந்து இதை சொல்லுது, ஒழுங்காயிரு, டெய்லி வந்து வேண்டு,
கடவுள் சொன்னதை காப்பாத்து அப்படிங்கறது அதோட முடிஞ்சு போயிடணும். நீ இதை சாப்பிட்டுட்டு இருக்கியா, ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது. நான் சாப்பிட்டுக்கிட்டே அதை நான் ஃபாலோ பண்றேன்னா விட்டுறணும், அது தப்பு நீ பேசுறது, அவ்வளவுதான். ரைட். இப்போ அதுல வந்து முக்கியமான நபரே என்ன சொல்லிட்டாரு, வாயில இருந்து வெளில வர்றதை தான் உள்ள போட முடியாது, வாய்க்குள்ள போறது வெளில வந்துரும் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டாரு. இவங்க இன்னும் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மதத்திலுமே இருக்கு. சோ எல்லாம் இப்ப இவங்க நீங்க சொன்னதுதான், பீஃப் சாப்பிடும் போது கோவப்படுறாங்க அப்படின்னு இவங்க எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதேதான் இவங்க போர்க்குக்கு வருது. போர்க்கு பக்கத்துல கடை இருந்ததுன்னு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த ஏரியால மத்தவங்க போர்க் சாப்பிடதானே செய்வான், அது தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுல்ல. போர்க் நீங்க சாப்பிடுறது இப்ப நீங்க எத்தனை பேரு பார்ட்டி டேக்கர்ஸா இருப்பாங்க. ஆமா, அவங்க மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அதே மதத்தை சார்ந்தவங்க அதை ஒரு தொழிலாளவே செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தப்புன்னு சொல்லி அவங்களுடைய மதம் சொல்லுது, ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹிப்போக்ரஸியும் இருக்கு, டிஸ்கிரிமினேஷனும் இருக்கு. இது ஏன்னா உணவு ஈஸி, என்னடா இதை போய் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக தான், வேற ரைட்டு. ஸோ நான் விட்டா அவங்க கூட பேசிட்டே இருப்பேன் போல இருக்கு இந்த சப்ஜெக்ட் பத்தி. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து சம் மேட்ரு. பிக் பேங் பொங்கலுக்கும் நீங்க வந்து தேவைப்படுறீங்க அப்படிங்கறதுனால உங்களை வந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க.